பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். மேலும் விவரங்களோடு செய்தியாளர் மாரிச்சாமி இணைகிறார். மாரிச்சாமி, வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. தேசியமும் தெய்வீகமும் தனது இரு கண்கள் என வாழ்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா 118வது ஜெயந்தி மற்றும் 63வது குரு பூஜை விழா இன்று அனுசரிக்கப்படுகிறது. வருடந்தோறும் அனுசரிக்கப்படும் இந்த குரு பூஜை மற்றும் ஜெயந்தி விழாவிற்கு அந்தந்த காலகட்டத்தில் இருக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் மதுரையில் உள்ள, அதாவது தேவர் நினைவிடம் பசும்பொன் கிராமத்தில் இருக்கிறது. பசும்பொன் கிராமத்திற்கு செல்வதற்கு முன்பாக அதற்கு முதல் நாளே மதுரையில் வந்து இரவு தங்கிவிட்டு மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள, மதுரை என்றாலே உங்களுக்கு தெரியும், மதுரையின் முக்கிய இடங்களில் ஒன்று, மதுரையின் லேண்ட்மார்க் என்று சொல்லலாம், மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள பிரம்மாண்டமான தேவர் சிலை, அந்த தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு செல்வது வழக்கம். அதே போல தற்போதைய முதலமைச்சரும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேற்று இரவே வந்து மதுரையில் அரசு சுற்றுலா மாளிகையில் தங்கிவிட்டு இன்று காலை நாம் இருக்கும் இந்த பகுதியான பிரம்மாண்டமான கோரிப்பாளையம் தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அந்த காட்சிகளை பார்த்தீர்கள். சுதந்திர போராட்ட வீரரான முத்துராமலிங்க தேவரின் இந்த ஜெயந்தி மற்றும் குரு பூஜை விழா இன்று அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள இந்த தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இருக்கிறார். அவருடன் தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன், மூர்த்தி, பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன், கீதா ஜீவன், பெரிய கருப்பன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, டி.ஆர்.பி. ராஜா, அனிதா ராதாகிருஷ்ணன், சக்கரபாணி உள்ளிட்டோரும் திமுக நிர்வாகிகளும் கனிமொழி எம்பி அவர்களும் வருகை தந்து அந்த மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வில் ஈடுபட்டார்கள். இது முடித்துவிட்டு மதுரை தெப்பக்குளத்தில் உள்ள மாமன்னர் மருதுபாண்டியர்கள் சிலை இருக்கிறது. அந்த சிலைக்கு அவர்களும் சுதந்திர போராட்டத்திற்கு பாடுபட்ட வீரர்கள், அவர்களின் சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு இங்கிருந்து கார் மூலமாக பசும்பொன் சென்று அங்கு தேவரின் நினைவிடம், தேவர் கோவில், தேவர் இருந்த இடம் இருக்கிறது, அங்கு அவருக்கு சிறப்பு பூஜைகள், அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெறும். அங்கு அவருக்கு அந்த நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு அதன் பின்னர் மதுரையிலிருந்து சென்னை கிளம்ப இருக்கிறார். அதற்கு முன்னதாக மதுரையில் இருந்து இப்பொழுது கிளம்ப இருப்பதற்கு முன்னதாக மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள அந்த பிரம்மாண்டமான தேவர் சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் தமிழக அமைச்சர் பெருமக்கள் மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். இதைத் தொடர்ந்து இந்த பகுதி முழுவதும் இப்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் முதலமைச்சர் வருகைக்காக பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதுபோக ஏற்கனவே மதுரையில் வந்து தங்கிதான் துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் பசும்பொன் செல்வதற்கு கிளம்பி இருக்கிறார். பெரும்பாலான தலைவர்கள் மதுரை வந்து இந்த கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு அதே போல தெப்பக்குளம் மருதுபாண்டியர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு பசும்பொன் செல்வது வழக்கம். அதே போல இவரை தொடர்ந்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கு வருகை தந்து மதுரையில் உள்ள அந்த தேவர் சிலைக்கும் மருதுபாண்டியர்கள் சிலைக்கும் மாலை அணிவித்துவிட்டு பசும்பொன் செல்ல இருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.